ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் உள்ள கோவில்களில் பொதுமக்கள் அதிகாலை முதலே வழிபாடு செய்தனர். அந்த வகையில் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் பக்தர்கள் வழிபாடு செய்தனர். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் முருகன் கோவிலிலும் புத்தாண்டையொட்டி பக்தர்கள் வழிபாடு செய்தனர். கோவில் நுழைவு வாயிலில் சுமார் 108 கிலோ சந்தனத்தால் உருவாக்கப்பட்ட முருகர், வள்ளி தெய்வானை மற்றும் மயிலோடு காட்சியளித்தார். புத்தாண்டு பிறப்பை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அப்போது வரிசையில் செல்லும் பக்தர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல முயன்றதால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து கோவில் ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் பக்தர்களை சமாதானப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அணைக்கட்டு சாலையில் அமைந்துள்ள வரசித்தி விநாயகர் கோவிலில் புத்தாண்டை ஒட்டி வண்ண மலர்கள் மற்றும் வெள்ளி ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் குடும்பமாக வந்து வழிபாடு செய்தனர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவிலில் மாணிக்க விநாயகர் சந்நிதி மற்றும் உச்சி பிள்ளையார் சந்நிதியில் அதிகாலை முதலே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தங்க கவசம் அணிந்து செங்கரும்பினால் அலங்கரிக்கப்பட்டு மாணிக்க விநாயகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்ததால் கோவில் வளாகம் திருவிழா கோலம் பூண்டது. கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகன் அருளை பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். மணிக்கணக்கில் காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், உணவு, மருத்துவ வசதி செய்யப்பட்டிருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் அம்மையப்பன் நகரில் உள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவிலில் ரூபாய் நோட்டுகளால் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. 500, 200, 100, 50, 20 என 5 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஆஞ்சநேயரை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சனி பகவானை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மேலும் எள் தீபம் ஏற்றி பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சாமியை தரிசனம் செய்தனர். மதுரை அழகர் மலையில் அமைந்துள்ள கள்ளழகர் கோவிலில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் வழிபாடு செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.